பேட்டை பரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டை பராக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீக்லி பர்ச்சேஸ் கிளம்பியாச்சு. அந்த பெரிய மார்க்கெட் 5 ரூபா மார்க்கெட் போயிட்டு 100 ரூபாய்க்கு பில்லு பிளான் பண்ணிட்டு போனோம். ஆனால் பில்லு ஹெவி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். போயிட்டு அந்த வீடியோ லைட்டாக பாருங்கள். பிடிக்கனாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸோ அப்படியே நாங்கள் இன்றைக்கி சாயந்தரமாக கிளம்பி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வீக்லி பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3 பேர், நான், சசி அண்ணா, ரங்கோத்தம அண்ணா 3 பேரும் சேர்ந்து போகிறோம். ஸோ டைம் வந்து இப்போ ஒரு 7 மணி இருக்கும். இன்னும் இருட்டாகலை. ஸோ அப்படியே நாங்கள் போகிறோம். போயிட்டு பக்கத்தில் போனால் இந்த ஹோட்டல் பாருங்களேன், அப்படியே கோல்டு கலரில் லைட்டு, பேக்ரவுண்டில் எல்லோ கலர் பெயிண்ட்டு, ஆனால் அந்த கைப்பிடியிலலாம் லைட் வச்சுருப்பாங்க. பார்க்க அழகாக இருக்கும் அந்த ஹோட்டலு. அது ஃப்ரண்ட் வியூவில் மேலே வேணால் கிளாஸாக இருக்கும், ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே பார்த்தா கோல்டு, அல்லது அந்த கோல்டு கோட்டடா இல்லை கோல்டு கலர்லேயே வச்சுருக்காங்களான்னு தெரில. அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த ஹோட்டலு. ஆமாம், ஃபுல்லாக யாரும் இந்த கொடி, சவுதி கொடி, அப்புறம் யூகே கொடியான்னு தெரில. பார்த்து சூப்பராக இருக்கும். ஹோட்டல் பார்க்கவே நல்லாயிருக்கு பார்க்கல. இதுக்குள்ளே ஒரு நாள் போனோம் பார்க்குறோம், இன்றைக்கி போவோம் தெரில. இங்கே சைடில் லைட் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கைப்பிடிலாம் லைட், இந்த ஊரில் வந்து லைட்டு தாங்க ஃபுல்லாக, லைட் செட்டிங் தான் ஃபுல்லாக. இது வந்து அப்படியே போனால் பெட்ரோல் பங்க். ஏற்கனவே நான் பெட்ரோல் ரேட் போட்டிருக்கேன் உங்களுக்கு. 2.33, 2.50. நம்ம ஊருக்கு 50 ரூபா, 45 ரூபா வரும் 1 லிட்ரு. அப்படியே இப்போ அந்த பெட்ரோல் பங்க் பாருங்க, அவ்வளோ நீட்டாக. அங்கேயே ஒரு குட்டி காஃபி ஷாப் மாதிரி, காஃபி ஷாப்பு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கும். உள்ளே வந்து பர்கர் ஷாப்பு, பீஸா ஹட்டு, இந்த பெட்ரோல் பங்க் உள்ளே அந்த கடைங்களாம் இருக்குது. நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் பெட்ரோல் பங்க். நம்ம ஊரில் வர சில ஹெச்பி பங்க்கு, அந்த பியூர் ஃபார் ஷோர் பங்க்கு, அந்த பங்க்லாம் வந்து ஹோட்டல் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குது உள்ளே. எல்லாம் பிஸ்னஸ் தானே. ஆமாம். ஸோ அப்படியே போய்ட்டு பக்கத்தில் எங்களோட பேங்க், ஏடிஎம் பேங்க் போயிட்டு, அந்த ஏடிஎம் சென்டர் இதுதான் எங்கள் பேங்க், அல்ராஜி பேங்க்கு. அங்கே ஏடிஎம்குள்ளே போனோம். ஃப்ரெண்டு ஏதோ காசை உள்ளே டெபாசிட் பண்ண சொன்னால, சரி அப்படியே அந்த பேங்க்கு போயிட்டு அல்ராஜி பேங்க் உள்ளே போகிறோம். ஏடிஎம் பார்த்திங்களா எப்படி இருக்குது? நம்ம உள்ள ஒரு ஏடிஎம்லேயே ஏசியே ஓடாது, ஆனால் ஏடிஎம்லேயே தனியாக ஒரு பெரிய ரூமு, அதில் ஒரு 4-5 மிஷினு, அதில் டெபாசிட் மிஷின் ஒன்று. இந்த போடுறாரு, அவரோட பாஸ்வேர்டை பாருங்கள், 2308 ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்வேர்டு யூஸ் ஆகும் பின்னாடி நம்மளுக்கு. ஸோ பாஸ்வேர்ட் பண்ணிவிட்டு அவர் அமௌண்ட்டை 700 ரியால் உள்ள அக்கௌண்ட்டில் போடுறாரு. போட்டோன்னா பாஸ்வேர்டு நான் பார்த்துட்டேன், ஆனால் அவருக்கு தெரியாது, மைண்டில் வச்சுப்பேன். 2308. ஓகே, அவங்க யூஸ் ஆகும் நம்மளுக்கு. பின்னாடி தூக்கிற வேண்டியதான் ஒரு கார்டை. சரி, காசை லோட் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த மாதிரி அந்த வீக்லி இங்கே தான் ஷாப்பிங் வர இடம், இங்கே தான் கொஞ்சம் ஆஃபர் இருக்கும்னு சொல்லிட்டு வருவோம் வந்து. சரி, அந்த கடைக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் இந்த ஒரு 2 வாரத்துக்கு தேவையான அரிசி எல்லாம் வாங்கிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு டயர்டாயிடுச்சு, இதுக்கே டயர்டாயிடுச்சு எங்களுக்கு. சரி, இருந்தாலும் போய் அரிசி ஒன்று வாங்கிட்டு, அரிசி ஒரு மூட்டையை தூக்கு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு, அதுக்கப்புறம் ஒரே கூட்டம் வேறு இன்றைக்கி. வீக்கெண்ட் வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், வெள்ளிக்கிழமை வேறு செம கூட்டம். அதில் வேறு லோடிங் அன்லோடிங் வேறு இந்த எல்லாம் பண்ணுறாங்க. கூட்டம் ஹெவியாக இருந்துச்சு வேறு கொஞ்சம். சரி, அப்படியே போய் பூண்டு இதை எடுத்து போட்டாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். பட்ஜெட் வந்து 100 ரியால், அதிகபட்சம் போனால் ஒரு 120, 150 தான் பிளான் பண்ணிட்டு போகிறோம். எவ்வளோ வரப்போகுது தெரில. லாஸ்ட்டில் சொல்கிறேன் எவ்வளோ வருது பில்லாம் பார்த்துட்டு. இல்லை வேறு இந்த குறுக்காமல் இருக்க அந்த வண்டிங்க வேறு, லோடு ஏற்றுற வண்டிங்க வந்துட்டோ, இந்த மாதிரி வண்டி வந்துட்டு போதுங்க வேறு. ஸோ எல்லாத்தையும் நைஸாக வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன். வீடியோ எடுக்கவும் பயமாக தான் இருக்குது, ஏன்னா எல்லாம் லேடிஸ்லாம் இருக்காங்களா, எடுத்தா என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு பயம் எனக்கு ஸ்கூலில். ஆனால் யாரும் எதுவும் சொல்லலை, இருந்தாலும் ஒரு பயம் தானே. நம்ம ஊராக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா சொல்லி வந்துடலாம். இங்கே வந்து சட்டங்கள்லாம் வேறு மாதிரி. அப்படியே இது என்னது, கொத்தமல்லியும் புதினாவும் வாங்கி போட்டு, நாளைக்கு எனக்கு லீவு இல்லை, சனிக்கிழமை நாளைக்கு எனக்கு லீவு. ஸோ என்ன நான்வெஜ் செய்யலாம் சொல்லிட்டு பிளானிங். சிக்கன்லாம் வாங்கணும் பொறுமையாக. ஸோ அப்படியே ஒரு கடையாக போவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ
ஸோ அப்படியே போயிட்டு இவர் என்ன பால் ஒன்று கேப்பில் போயிட்டு ஒரு அந்த பேக்கெட்டுக்குள்ளேருந்து ஒன்று எடுத்து நைஸாக தின்றார் இருப்பார். இவர் தின்றதை விட மாட்டார் நம்ம பால் வந்து எங்கே போனாலும் அந்த அதில் ஒரு ஓட்டையை போட்டு அதில் வந்து எடுத்து சாப்பிட்றது. சரி அப்படியே நம்ம சிக்கன் வாங்கலாம் சொல்லிட்டு சிக்கன் பார்க்க போகிறோம். சிக்கன் ரேட்டு பார்த்தா 14 ரியால் இருந்துச்சு. சரி கம்மி ரேட்டில் ஒரு கிலோ வர மாதிரி ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு, இங்கெல்லாம் கிராம்ஸ் கணக்கு தான், 900 கிராம்ஸ் 1000 கிராம்ஸ் 1200 அப்படி வருது. ஃபஸ்ட்டு அவர் வந்து இது ஒன்று எடுத்தார். ஆனால் திருப்பி தேடி பார்த்து இது எடுத்தாச்சு. ஆனால் அப்புறம் பார்த்தா 900 கிராம்ஸ் இருந்துச்சு. சரி வேண்டாம் சொல்லிட்டு 1000 கிராம்ஸில் அதே சேம் ரேட்டாக இருந்துச்சு. அதே ரேட்லேயே பார்த்து 1000 கிராம்ஸில் வந்து ஆமாம் அந்த பச்சை கலரு முழு கோழி அப்படியே பேக் பண்ணி உள்ளே வச்சுப்பாங்க. நாளைக்கு தான் இங்கே உட்காந்தா கத்தியை போட்டு வெட்டணும் போட்டு. சரி எல்லாம் வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், வெயிட்டு பார்க்கணும். வெயிட்டு பார்த்தா ஸ்டிக்கர் ஒட்டி விட்டோம், பில் எவ்வளோ பில் ஆயிடுச்சுன்னு ஒட்டி விட்டோம். அதுக்கப்புறம் கவுண்டரில் போய்ட்டு பே பண்ணிட்டு போகணும் எல்லாம் போட்டு. ஸோ அதான் வந்து அப்படியே வந்து வெயிட்டை போட்டுட்டு அப்படியே போகிறோம். இன்னும் இருக்குது பர்ச்சேஸ், இதெல்லாம் லூஸ்லாம் வந்து வெங்காயம் தக்காளி அதுதான் இது பேக்கிங். சாரி சரி வாங்கிட்டு சரி மைதா மாவும் கோதுமை மாவு வேணும்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா மைதா மாவு தான் கிடச்சிது. சரி ஆனால் அது வாங்கலை. அப்படியே போகிறோம். சரி போயிட்டு மேகி வாங்கிக்கலாம், என்னாட்டி யூஸ்ஃபுல்லாகும்ல, எல்லாம் காலியானா மேகி கை கொடுக்குமே இன்றைக்குமே சொல்லிட்டு மேகி எங்கே தேடி கண்டுபிடிச்சாச்சு இந்த இடத்த. ஸோ மேகி பேக்கெட்டை வாங்கி அதையும் தூக்கி ஒரு பேக்கெட்டை போட்டுட்டு மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓடுது. சரி பார்த்தோம் பில்லு எவ்வளோ வருது பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படியே ஒரு மைண்டில் ஓடுது. சரி பார்ப்போம். கூட்டம் வேறு, வண்டி தள்ள முடியல, இப்படி ஆளுங்க எல்லாம் கூட்டம் போடலாம் கூட்டம். வீக்கெண்டு வந்தாலே இது ஒரு தொலை தான் இருக்குது. சரி அப்புறம் அப்படியே போய்ட்டு முட்டையை வாங்கலாம் சொல்லிட்டு முட்டை வாங்கலான்னு போனோம். 10 ரூபா ஒரு ட்ரேவும் 11 ரூபா ட்ரேவும் வந்துச்சு. சரி 10 ரூபா ட்ரேயில் ஒரு முட்டையை ஒன்று எடுத்துகிட்டு ஒரு 2-3 நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு வரோம் முட்டை. நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தானே. முட்டை எடுத்துகிட்டு அப்புறம் எண்ணெய் ஆயிலு எதுவுமே ஆஃபர் இருக்கும் பார்த்தோம். ஆஃபர் எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மல் ரேட்டாக தான் இருந்துச்சு. ஆஃபர் இருக்கும் பார்த்தா இங்கே வந்தோம், ஆஃபர் எதுவும் இல்லை. சரி எல்லாம் வாங்கி வச்சுட்டு போதும்டா சொல்லிட்டு அப்படியே போகிறோம். பில்லிங் நோக்கி போகிறோம். குட்டி குழந்தைங்களாம் போகிறாங்க. அவங்களாம் வீடியோ எடுக்கவே பயமாக இருக்குது. எவனா வந்து பிடிச்சி எது வீடியோ எடுக்கிறதுன்னு கேட்டோன்னா பயந்தான் உள்ளுக்குள்ளே. சரி பில்லிங் நோக்கி போகிறோம். அங்கே ஒரு குழந்தை பாருங்கள், அதே வண்டி தள்ளிட்டு போகுது. ஸோ பில்லிங் நோக்கி இப்போ வந்தாச்சு. பில்லிங் அந்த கூட்டம் பாருங்கள், சப்பா நம்ம ஊரோட கூட்டம் ஜாஸ்தி தான் இங்கே. அது வீக்கெண்ட்னாலும் ஜாஸ்தி, எப்பவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்க. ஸோ நம்ம பில்லிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பில்லிங் எல்லாம் தூக்கி வைக்கிறாங்க பசங்க. பாருங்கள் 6-7 ரியால் எவ்வளோ வரப்போது தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது அந்த பில்லோட அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிய போகுது. 120 வருதா 150 வருதா தெரில. ரியால் சரி நான் அப்படியே தூக்கி வைக்கிறேன் ஃப்ரெண்டு. நான் அப்படியே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு நம்மளுக்கு பேட்டா பராக்கு கன்ஃபார்ம் ஆகுமே. பேட்டா பராக்கு எனக்கு என்னாட்டி ஒரு அப்டேட் கொடுத்தேக்கணுமே சொல்லிட்டு பாருங்கள் எல்லாம் வச்சாச்சா. அவர் ஒன்றே வந்து எந்த ஒரு கேரளா அவங்களுக்கு வந்து இந்தியாலாம் தெரியாது, கேரளா தான் தெரியும் அவங்களுக்கு. இந்தியானா ஹிந்தி, இல்லைன்னா கேரளா, அதுதான் கேரளா தான் தெரியும். வேறு எந்த ஸ்டேட்டும் பேரும் தெரியாது அவங்களுக்கு. தமிழ்நாடுனா என்னன்னே தெரியாது. கேரளா இந்த கேரளா கேட்பேன். ஆமாம்மா நாங்கள் கேரளா தான் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பில்லிங் போட்டுருந்தாங்க. அங்கே ஒருத்தர் எல்லாம் கவரில் பேக் பண்ணி வைப்பாங்க. வச்சுட்டு நம்ம ஊரில் பிளாஸ்டிக் கவரே வந்து அலோடு கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாமே பிளாஸ்டிக் தான். அப்படின்னு இந்த ஊர் எவ்வளோ நீட்டாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. தண்ணி 24 ஹவர்ஸ் தண்ணி தான், கரண்ட் 24 ஹவர்ஸ் கரண்ட் தான். நம்ம ஊரில் எல்லாம் இருந்தோம், இங்கே தண்ணி வர மாட்டேங்குது, கரண்ட் ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஸோ ஒரு அடியாக முடிச்சுட்டு கூட்டத்தை ஒரு லாஸ்ட் வியூ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே போகிறோம். பில்டிங் வெளியே போனால் அந்த பில்லை காட்டினா தான் வெளியே விடுவான். ஸோ போயிட்டு அப்படியே வெளியே போக வேண்டியதான். இப்போ போகும்போது நடந்துலாம் போக முடியாது. ஸோ டாக்ஸி தான் பிடிக்கணும். இவ்வளோ வீட்டெலாம் தூக்கிட்டு நடக்க முடியாது. எப்படியோ 10 நிமிஷம் நடக்கணும் ரூமுக்கு.
டாக்ஸியில் 10 ரூபா கேட்பான், 15 ரூபா கேட்பான். நம்ம பேரம் பேசி 10 ரூபா தான் கொடுப்போம் சொன்னால் ஒத்துப்பான். ஸோ குத்தாச்சு, குத்துட்டு வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான், வெளியே வந்து அவ்வளோதான். இதோட அப்படியே வெளியே வந்துட்டு டாக்ஸியை பிடிச்சிட வேண்டியதான். இங்கே டைம் 8:15 8:25 டைம். இப்போ அப்படியே வரோம். 7 மணிக்கு வந்தோம். ஸோ டாக்ஸி பிடிச்சாச்சு. டாக்ஸி பிடிச்சிட்டு 10 ரூபாய்க்கு தான் பேசுவோம். 15 ரூபா கேட்டான் சொன்ன மாதிரி. 10 ரூபாய்க்கு முடிச்சுட்டு அவ்வளோதான் ஓகே பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்குறேங்க. எங்கள் ரூமுக்கு போகிறோம். அவ்வளோதான், எங்கள் ரூமும் வந்துச்சு. வண்டி வந்து இறக்கிட்டான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க. பிடிக்கலனாலும் லைக் போடுங்க. ஓகே, பேட்டபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சாப்பாடு வந்து ஹோட்டல் தான். இதான் எங்கள் ரூம் வந்தாச்சு. ரூம் மேலே ஏறி போகிறோம். ஹோட்டல்லே போய்ட்டு பிரியாணி வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டு பில்லை பார்த்தா 214 ரூபா பில்லு. டேக்ஸே சேர்த்து, டேக்ஸே ஒரு 27 ரூபா டேக்ஸ் வந்துச்சு. பில்லே 214 ரூபா பில்லு. கிட்டத்தட்ட 4200 வருது பில்லு. இப்படி வந்தால் எங்கே போகிறது? ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.